இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் சிரப் ஹெல்த்தியை வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் FDF தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன். 20லேருந்து 25 அளவுக்கு இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு இருக்குது. அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். கலருக்காக ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சாஸ்பேனில் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் பெட்டல்ஸை சேர்த்துடலாம். தண்ணி ஹீட் ஆக அந்த பூவோட கலர் அப்படியே வந்துட்டு அந்த தண்ணியில் இறங்கிடும். ஃபுல்லாக நமக்கு பூவோட கலர் மாறிடும். தண்ணியோட கலருமே நல்லா பிங்கிஷ் கலராக நல்லா மாறிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக நம்ம இந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கணும். நம்ம முன்னாடியே சேர்த்திட்டோம் அப்படின்னா பீட்ரூட்டோட டாமினேஷன் அதிகமாகிடும். ஸோ கடைசியாக தான் கண்டிப்பாக சேர்த்தணும். இப்போ நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படியே இருக்கட்டும். நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஒரு சாஸ்பேனில் மாற்றிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பபிள்ஸ் வர ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் எக்ஸ்ட்ராக்டை சேர்த்துக்கலாம். இது அப்படியே நமக்கு பாதியாக வற்றி வரணும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு அருமையான ஹெல்தியான ரோஸ் சிரப் நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். பாதியாக வத்திருச்சு. இது நல்லா கூல் ஆகட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பாத்திரத்துக்கு மாற்றணும். ஸோ இந்த சம்மரில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வச்சு ஒரு சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சிரப் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு ரோஸ் சர்பத் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இதே சிரப் வச்சு ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணின ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பாலை நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா நேச்சுரலான கலர் மட்டும்தான். நம்ம எந்த ஃபுட் கலரும் நம்ம இதில் ஆட் பண்ணலை. ஆனால் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நல்லாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேலே கொஞ்சமாக ரோஸ் சிரப் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஃபுல்லாக கூல் ஆகிடுச்சு. பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வெளியில் வச்சோம் அப்படின்னா 1 வீக் வரைக்கும் வெளியிலே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த சம்மருக்கு இதே மாதிரியே செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.